அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, இன்று 14ஆம் தேதி அதிகாலை அமைதி நாடான ஆஸ்திரேலியாவிலே சிட்னிக்கு அருகாமையிலே நியூ சவுத் வேர்ல்டு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்தினுடைய கடற்கரையிலே ஒரு மிகப்பெரிய அநியாயம் அரங்கேறியிருக்கின்றது. தங்களுடைய பண்டிகையை கழிப்பதற்காக வந்த யூதர்களின் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 11 யூதர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். தங்களுடைய சந்தோஷங்களை பகிர்வதற்காக வந்திருக்கின்றார்கள், தங்களுடைய பண்டிகையை கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றார்கள். தங்களுக்கு மத்தியிலே ஒரு நிம்மதியை தேடி வந்திருக்கக்கூடிய இந்த தருணத்திலே இந்த பயங்கரவாத தாக்குதல் என்பது உலகத்தை ஒரு அதிர்ச்சியிலே ஆழ்த்தி இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய உறவுகளே, இது போன்ற சம்பவங்கள் இன்று உலகில் நடக்கின்றதா என்றால் நிச்சயமாக கிடையாது. தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. எந்த அளவிற்கென்றால், காத்தான்குடியிலே தொழுது கொண்டிருந்தவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடந்தது. சர்ச்சிலே கிறிஸ்துமஸ் தினத்தின் அன்று துப்பாக்கிச்சூடு நடந்தது, இதே ஸ்ரீலங்காவிலே. அதை போன்று நியூசிலாந்திலே இதை போன்று நடந்தது. ஓட்டலிலே உணவு உண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடக்கின்றது. அதே போன்று இந்தியாவிலே ரயிலிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்தவர்கள் அடையாளம் பார்த்து சுடப்பட்டார்கள். இப்படி தொடர்ந்து அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதற்கு என்ன காரணம்? எப்பொழுது நிறுத்தும்? எப்பொழுது இது நிறுத்தப்படும்? என்னென்னவோ பேசுகின்றோம். உலகம் அங்கே சென்று விட்டது, நாகரிகத்தினுடைய உச்சிக்கு போய்விட்டோம், எதையோ கண்டுபிடித்து விட்டோம், நிலவிலே இடம் வாங்கி விடுவோம், அங்கேயும் நாங்கள் என்ன செய்வோம், பில்டிங் கட்டி வாடகைக்கு விடுவோம் என்றெல்லாம் இந்த மனித சமூகம் தங்கள் நாகரிகத்தை பற்றி பெருமை பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இது போன்ற ஒரு சம்பவங்கள், நிம்மதியற்ற சம்பவங்கள் நடப்பதற்கு என்ன காரணம்? நாம் யாராவது சிந்தித்திருக்கின்றோமா? இந்த சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதிலே குறிப்பிட்ட ஒரு மதத்தவர் மட்டுமல்ல, சாதாரணமாக ஒருத்தன் போய்கிட்டு இருக்கிறான், அந்த மத அடையாளங்கள் சொல்லப்பட்டு, இல்லை என்றால் ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லப்பட்டு, எதற்குத்தான் சாவுகின்றோம் என்று கூட தெரியாமல் என்று மனித சமூகம் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றதே என்ன காரணம்? கண்ணியத்திற்குரிய உறவுகளே, அதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், வெறுப்பு செயல்பாடுகளும் வெறுப்பு பிரச்சாரமும் தான் காரணம். இன்று எதை எடுத்துக்கொண்டாலும் அதை கையிலே எடுத்துக்கொண்டு வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்வதை நாம் பார்க்கின்றோம். ஒருவரின் மீது ஒருவருக்கு வெறுப்பு, முஸ்லிம்களின் மீது கிறிஸ்தவர்களுக்கு வெறுப்பு, கிறிஸ்தவர்களின் மீது யூதர்களுக்கு வெறுப்பு, யூதர்களின் மீது முஸ்லிம்களுக்கு வெறுப்பு, முஸ்லிம்களின் மீது இந்துக்களுக்கு வெறுப்பு, இந்துக்களின் மீது முஸ்லிம்களுக்கு வெறுப்பு என்று வெறுப்பை நாம் மனதிலே சுமந்து கொண்டு நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களிலெல்லாம் வெறுப்பு பிரச்சாரத்தை நாம் மக்களுக்கு மத்தியிலே பரப்பிக் கொண்டிருக்கின்றோமே, இது எவ்வளவு நாளைக்கு கண்ணியத்திற்குரிய உறவுகளே இந்த சமூகத்தை, மனித சமூகத்தை வாழவிடும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. யாரை பார்த்தாலும் ஒரு வெறுப்பு பிரச்சாரம் செய்வதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே குறித்து சொல்லுகின்றான், வலா யஜ்ரி மன்னக்கும் ஷனஆன கௌமின் அல்லா தஅதிலு. ஒரு சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு உங்களை வரம்பு மீற வைத்து விட வேண்டாம் என்று சொல்லுகின்றான். இன்னைக்கு வெறுப்ப பிரச்சாரமாக செய்யப்படுது என்று உதாரணத்திற்கு இந்த சம்பவம் வந்திருக்கின்றது. இதை செய்தவர் யார் என்றால், அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் முஸ்லீம் சமூகத்தால் மட்டுமல்ல, ஏனைய அனைத்து சமூகத்தாலும் வெறுக்கப்பட வேண்டிய ஒரு நபர். அப்பாவியே கொள்றான், அப்படிதானே? எவ்வளவு பெரிய அநியாயம்! அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய சந்தோஷத்தை பகிர்வதற்காக வந்திருக்கின்றான், தன்னுடைய தாயை பார்ப்பதற்காக செல்லுகின்றான், தன்னுடைய உறவுகளை பார்க்கறதுக்காக என்ன செய்யறான்? ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறான். அவனுடைய நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, மரணத்திலே முடிகின்றது. தான் வீட்டிற்கு போக வேண்டும் என்று நினைத்து சந்தோஷமாக செல்பவன்
அவனுடைய வீட்டிற்கு அவனுடைய பிரேதம் ஜனாசா தான் செல்கின்றது என்றால் எவ்வளோ கஷ்டமான ஒரு நிலை. என்ன காரணம் என்றால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பை என்ன செய்கிறது, வளர்க்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல எண்ணங்களை வளர்ப்பது கிடையாது. இந்த இடத்திலே இந்த தாக்குதலிலே ஈடுபட்டது லாகூரை சார்ந்த ஒரு நபர். அதே சமயத்திலே இந்த தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவரிடமிருந்து துப்பாக்கியை பிடுங்கியவர் யார் என்றால் அவரும் ஒரு முஸ்லீம் தான், அகமது என்பவர். ஆனால் என்று நாம் பார்க்கின்றோம் ஒரு சில மீடியாக்களிலே அதிலே வரக்கூடிய கமெண்ட்ஸை பார்த்தோம் என்றால் இந்த சம்பவத்தை வைத்து ஒட்டுமொத்த முஸ்லீம்களின் மீதும் வெறுப்பை நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சிலர் என்று செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதை முஸ்லீம் உலகம் என்று கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 68,000 முஸ்லீம்களை பலஸ்தீனிலே கொன்ற நெதன்யாஹு வெறுப்பு செயலை செய்த காரணத்தினால்தான் இன்று யூதர்களுக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? அக்டோபர் 7 நடந்த தாக்குதல் தான் காரணம். அக்டோபர் 7 என்ன செய்யுது, அவ்வளோ பெரிய தாக்குதல் நடக்குது. அந்த அக்டோபர் 7 நடந்த தாக்குதலுக்கு என்ன காரணம்? அதற்கு முன்னால் எத்தனையோ தாக்குதல்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்துவிட்டது. வெறுப்பு செயல்பாடு. தனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைத்தால் தனக்கு பிடிக்காத இனத்தை மதத்தை ஏதாவது செய்ய வேண்டும் என்று மனிதன் நினைக்கின்றான். அந்த பிரச்சாரம் செய்து அவன் வளர்க்கப்படுகின்றான். தன்னுடைய அண்டை வீட்டுக்காரனாக இருந்தாலும் கூட இவன் இந்த மதத்தை சார்ந்தவனாச்ச, இவனுக்கு இந்த அடையாளமாச்ச என்றெல்லாம் அடையாளங்களை கொண்டு வெறுப்பை மனதிலே வளர்த்து 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 கடைசியிலே அது பயங்கரமாகவும் தீவிரவாதமாகவும் உருவெடுக்கின்றது. இங்கே லாகூரை சார்ந்த ஒருவர் தான் அங்கே அந்த யூதர்களை கொன்றிருக்கின்றார் என்றால் அவரிடமிருந்து துப்பாக்கியை பிடிக்கியது யார்? அவரும் ஒரு முஸ்லீம் தானே. அந்த முஸ்லீமை பற்றிய நல்ல கருத்தை சொல்லலாம் அல்லவா? நெதன்யாகு அவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டார் என்றால் அங்கு இருக்கக்கூடியவர்கள் நெதன்யாகுவுக்காக அவர்களை கொல்ல வேண்டும் என்பதிலே எந்த நியாயம் இருக்கின்றது? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், வலா யஜ்ரிமன்னகும் ஷனஆனு கௌமின், ஒரு கூட்டத்தின் மீது உள்ள ஒரு வெறுப்பு உங்களை வரம்பு மீற வைத்து விட வேண்டாம். யூதர்கள் இப்படிப்பட்ட செயல்களை பலஸ்தீனிலே செய்கின்றார்கள் என்றால் ஒரு முஸ்லீம் அவர்களின் மீது உள்ள வெறுப்பை என்ன செய்யக்கூடாது, வரம்பு மீறி இன்னொரு யூதனை கொள்வதற்கு இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது. ஆக இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் வெறுப்பை வேறறுக்க வேண்டும். யாரின் மீதும் வெறுப்பை நாம் வளர்க்கக்கூடாது. வெறுப்பு பேச்சுக்களை பேசக்கூடாது. வெறுப்பு எண்ணங்களை நாம் நம்முடைய உள்ளத்திலே வளர்த்தோம் என்றால் கண்ணியத்திற்குரிய உறவுகளே, இந்த உலகம் என்ற மனிதர்கள் வாழக்கூடிய அழகான பூங்கா என்னவாகும், இரத்தத்திலேயும் சதையிலேயும் தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்போ யாரை பற்றி நல்ல எண்ணங்கள், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ குறிப்பாக இதை நாம் பார்க்கின்றோம், முஸ்லீம்கள் தான் இதை செய்தார்கள், முஸ்லீம்கள் தான் என்ற ஒரு மீடியாக்களுடைய மிகப்பெரிய பிரச்சாரத்தை பார்க்கின்றோம். அவதூறு, பெரிய அவதூறு. எந்த அளவிற்கென்றால் இப்போ சமீபத்தில் டெல்லியிலே நடந்த ஒரு சம்பவம். கிட்டத்தட்ட 4-5 டாக்டர்கள் அதிலே கைது செய்யப்பட்டார்கள். எல்லா மீடியாக்கள்லையும் பிரச்சாரம், பாரு முஸ்லீம் இப்படி இருக்கான், பாரு முஸ்லீம் பயங்கரவாதி, முஸ்லீம் தீவிரவாதி என்று முஸ்லீம்களின் மீது கடுமையான அவதூறுகளை என்ன செய்கிறாங்க, அள்ளி போட. இது ஒரு வெறுப்பு தான், இது ஒரு வெறுப்பு பிரச்சாரம் தான். கடைசியில் என்னாச்சு, காவல்துறை அவர்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு விடுதலை பண்ணிட்டாங்க. ஒரு இந்து தான் அங்கே அரசு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் நம்ம மீடியாக்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த டாக்டர்களை பற்றியோ அந்த கார் குண்டு வெடிப்பை பற்றியோ எதுவுமே வரவில்லை. முஸ்லீம்கள் என்று அவ்வளவு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்தீர்களே, அதற்கு ஒரு பதிலை போடலாம் இல்லையா? டாக்டருக்கு படிச்சுட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா விதமான பயிற்சிகளையும் மேற்கொண்டு விட்டு ஒரு அழகான ஹாஸ்பிட்டலை வச்சு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் இதை செய்வாரா? நிச்சயமாக செய்ய மாட்டார். இது போன்ற கேடுகட்ட வேலைகளை செய்ய மாட்டார். அவங்க செய்யணுங்கிறது ப்ரூஃப் ஆகிட்டு எத்தனை மீடியாக்கள் அதை பற்றி போட்டார்கள், எவ்வளவு பேர் அதை பற்றி சொன்னார்கள். யாருமே என்ன செய்யலை, அதை பற்றி வாய் துறக்கவே இல்லை. எனவே கண்ணியத்திற்குரிய உறவுகளே, நம்மை மக்கள் வெறுத்தார்கள் என்றால் முதலிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் தெளிவானவன், நான் எல்லோருக்கும் நலவை நாடுபவன் என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் சம்பந்தப்பட்ட தன்னிலை விளக்கங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பிற மக்களை என்றுமே நாம் வெறுத்து பழகக்கூடாது. காரணம், எல்லோரும் அல்லாஹ்வுடைய படைப்பினர்கள். அவர்கள் யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம்,
ஏனைய எந்த மதத்தை சார்ந்தவர்களாகவும் இனத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம். நம்முடைய நம்பிக்கை என்ன? அனைவர்களையும் அல்லாஹ் படைத்தான், அனைவர்களும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் என்பது நம்முடைய நம்பிக்கை. எனவே மனிதர்களின் மீது பிரியப்பட்டு அன்பு செலுத்தி வெறுப்பை வேறறுத்து வாழ்வோம். வல்ல ரஹ்மான் அருள் பொழிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.